ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கட வீட்டில் காய்ச்ச ஒரு நெல்லிக்காய் எடுத்து ஜேம் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஜேம் செய்ய அப்படின்னு சொல்லி ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காட்ட போகிறேன். நீங்கள் அந்த ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். அதுபோல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அடுத்தது ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஏற்கனவே இதை கழுவி வைக்கப்பட்டுச்சு. இன்னமும் ஒரு கழுவுவோம். ஏற்கனவே நல்லா கழுவி வைத்து இன்னொரு கழுவி எடுத்தா சட்டியோட கழுவி அழகாக எடுத்தா அது பிறகு இதில் இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். இது ஒரு குறைஞ்ச அளவு தான் இந்த நெல்லிக்காய் தான் கிடச்சிச்சு. இதை வச்சு தான் அவங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இது இப்போ அவிய விட்டுருக்கு. இதுக்கு கொஞ்சம் உப்பு ஊற்றணும். அதாவது எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு நெல்லிக்காய் இருக்கோ அந்த அளவுக்கு உப்பு ஊற்றி அவித்து எடுக்கணும், பாயில் பண்ணி எடுக்கணும். நல்லா அவிச்ச பிறகு அதுக்கு பிறகு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடணும். ஒரு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வலித்து எடுத்துடணும். எவ்வளோக்கு வலித்து எடுக்கணுமோ அவ்வளோக்கு வடித்து எடுத்துடணும். இப்போ தேவையான அளவு சீனி எடுத்து சீனி அப்படியோ போட வேண்டியது தான். இதுக்கு எவ்வளோக்கு தேவையோ எவ்வளோக்கு நீங்கள் நெல்லிக்காய் போடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி சீனியை போட்டு அடுப்பை ஆன் பண்ண வேண்டியது தான். இது என்ன செய்யணும் சொன்னால் என்ன செய்யணும் சொன்னால் நல்லா நல்லா உருகி தன்னால் அது ஜேமாவோட அளவு பொன்னிறமாக வாரக்கு அளவு நம்ம என்ன செய்யணும், அந்த நெருப்புற அளவை அதாவது குறைந்த அளவில் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளணும். பொன்னிறத்துக்கு வருமுறை காட்டி இந்த என்ன செய்யணும், இந்த அடுப்பில் அப்படியோ வச்சுக்கொள்ளணும். இதுக்கு இடையில கிண்டி கொள்ளணும், இல்லாட்டி அது அடி பிடிக்கணும். சீனி உருகி ஒரு சரியான பொன்னிறமான பதத்துக்கு வரும் வரை அந்த ஃப்ளேமே அதாவது குறைந்த அளவே வச்சுக்கொள்ளணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னிறத்துக்கு வருது. நல்லா பொன்னிறத்துக்கு வரும்போது காட்டி நம்ம இடைக்கடை அப்படியோ அடுப்பை குறைச்சி வச்சுக்கொள்ளணும். அப்படியோ அந்த பொன்னிறமாக வரும் வரை அடுப்பு அந்த நெருப்பு கொஞ்சம் குறைவான ஃப்ளேம்லேயே இருக்கணும். இப்போ மெதுவாக பொன்னிறமாக மாறுது. அது வரக்காட்டி இடையில கிண்டி விட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு கிண்டி இருக்க வேண்டியது தான். ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துட்டு
இப்போது தான் சரியான பதத்துக்கு, அதாவது பொன்னிறமான பதத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் இறக்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி டேஸ்ட் எதிர்பார்த்தோமோ அதுவுமே வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து, இது சின்ன வேலை, பெரிய வேலை இல்லை. நீ முழுசாக பார்த்த விளங்கிக்கும், சின்ன வேலை. இதை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எந்த கமெண்ட் பாக்ஸில் அவங்களோட கமெண்டை பண்ணுங்கள். எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி. இது சின்ன வேலை, மிக டைம் எடுக்காது, நேரம் இருக்காது. அடுத்து என்ன ரெசிபி செஞ்சு காட்டணும் உங்களுக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்பாக்ஸில் எனக்கு அனுப்புங்க.